திருகோணமலையிலே புத்தர் சிலை வைத்த விவகாரம் என்பது இன்னும் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பின்னரும் இந்த விடயம் குறித்து பலரும் பேசி வருகிறார்கள். நேற்று கூட ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க பார்லிமன்றத்துக்கு வந்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை இது தொடர்பிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரை என்பது சமூக வலைதளத்திலே பலராலும் பாராட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அதே நேரம் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் இந்த திருகோணமலை சிலை விவகாரத்தை வைத்துக்கொண்டு இனவாதத்தை தூண்டி இதில் அரசியல் செய்து குளிர்காய நினைப்பவர்களுக்கும் கடுமையான உத்தரவையும் அவர் சொல்லி இருந்தார். இதனை வைத்து இனவாதம் செய்ய முடியாது, அதை நாங்கள் விடமாட்டோம், இனி இந்த நாட்டில் இனவாதம் இல்லை என்கின்ற விதத்திலே கடும் தொனியிலே அவர் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு நேற்றோடு இந்த விடயம் முடிந்திருக்கிறது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க கூட சொல்லியிருந்தார், நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, அந்த பிரச்சனை முடிந்திருக்கிறது. இப்போ திரும்பவும் இந்த பிரச்சனை வைத்துக்கு ஏன் ஆடுகிறீர்கள் என்றவாறெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இருந்தாலும் இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி சஜித் பிரேமதாசன் ரணில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றதிலிருந்து வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டிருந்து ஒவ்வொரு நாளும் ரணிலை பார்க்க சென்றாரோ, அப்படி இந்த விவகாரம் நடந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேயே சஜித் பிரேமதாச இது குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். இவர் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரே விடயம்தான், இந்த நாடு பௌத்த நாடு, பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், அரசியல் அமைப்பிலே இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த சிலையை அகற்றுவதற்கு யார் அனுமதி தந்தது, எந்த சிலையும் அகற்றக்கூடாது என்பதை அவர் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு இடையிலே நேற்று அவருடைய உரையிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கோடிட்டு காட்டியிருந்தார். அவர் சொன்ன விடயம்தான், நாட்டிலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது உண்மையான பௌத்தனாக இருக்க வேண்டும். நாங்கள் நாட்டிலே இதற்கு முன்னர் பிரச்சனை வருகின்ற போது உண்மையான ஒரு பௌத்தனாக நாங்கள் இருந்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான், சஜித் பிரேமதாசை இப்படி சொல்வது என்பது ஒரு உண்மையான விடயம்தான். காரணம் என்னவென்று உதாரணம் ஒன்று இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தின் போது இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களுடைய கைது விவகாரம் தொடர்பாக அதற்கு பின்னால் கலாச்சார அமைச்சராக இவர் தான் இருந்திருந்தார். அதற்கு பின்னால் இவர்தான் அந்த பிரச்சனையை அதனை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்தது பிறகு மேடையாக அவர் ஒரு இனவாதம் இல்லாத ஒருவராக தன்னை காட்டிக் கொண்டிருந்தார். அதற்கு இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் முட்டு கொடுத்துத்தான் கடந்த கால தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருந்தது. சஜித்தினுடைய இந்த உண்மையான இந்த பௌத்தன் என்கின்ற கதையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையாகவே சஜித் பிரேமதாசவுக்கு இனவாதம் என்பது கிடையாது என்றால் அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும், அரசியலமைப்பிலே இருக்கின்ற இது பல்லின சமூகம் வாழ்கின்ற ஒரு நாடு, அரசியலமைப்பிலே இருக்கின்ற அந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்ற அந்த விடயம் நீக்கப்பட வேண்டும் என்பதை பற்றித்தான் அவர் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு நாட்டிலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது உண்மையான பௌத்தனாக வேலை செய்யுங்கள் என்பது அவருடைய மனநிலை, இவர் எவ்வாறான ஒரு மனநிலையில் இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றது. உண்மையிலே திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்பது அடிப்படை அறிவு உள்ள எல்லோரும் தெரிந்து கொண்ட விடயம்தான். அந்த இடத்திலே இருந்த ஆட்கள் யார், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் பின்னணி என்ன, கடந்த காலத்தில் இவர்கள் என்ன மாதிரியான இனவாத செயற்பாடுகளை மேற்கொண்டு சென்றார்கள். கசப்ப தேரர் போன்றவர்கள் அரகல நேரத்திலேயே தமிழ் தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதுக்கு எதிராக அந்த அரகல பூமியிலேயே எதிராக குரல் கொடுத்த ஒரு இனவாதிகளாக காட்டப்பட்டவர்கள். இவர்கள் பலாங்கொடியில் இருக்கின்ற கசப்ப தேரர் திருகோணமலைக்கு சென்று இவ்வாறான புத்தர் சிலையை வைக்கின்ற போது அடிப்படை அறிவு இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், இதனை ஒரு சிறிய இனவாத குழு அரசியலுக்காக செய்கிறது என்பது. நவம்பர் 21 நுகைகுடையிலே எதிர்கட்சியினுடைய ஒரு பேரணி இடம்பெற இருக்கிறது. அதற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு இனவாதத்தை அந்த கட்சிகள் தூண்டுகிறதா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த பின்னணி எல்லாம் பார்த்தும் கூட சஜித் பிரேமதாச ஒரு உண்மையான பௌத்தனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அடிக்கடி சுட்டி காட்டுகிறார். இன்று பார்லிமன்றத்திலும் கூட இன்றும் அவர் இதை பற்றி பேசியிருந்தார். தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் சஜித் பிரேமதாச பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை பற்றி சுட்டிக்காட்டி வருகின்றார். அண்மை காலமாக சஜித் பிரேமதாசவினுடைய செயற்பாடுகளையும் அவருடைய எஸ்ஜேபி கட்சியில் இருக்கின்ற சில உறுப்பினர்களுடைய கதைகளையும் பார்க்கின்ற போது இவர்கள் இனவாதத்துக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களா அல்லது இனவாதத்தை பரப்பி அவர்கள் வாக்குகளை பெற்று நாமல் ராஜபக்சவுக்கு செல்கின்ற வாக்குகளை இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களா என்று விளங்கவில்லை. மலையக தோட்ட
தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக எஸ்ஏபி கட்சியில் இருக்கின்ற 2-3 உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வடக்கிலே இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மக்களுடைய காலாகாலமாக இருக்கின்ற கோரிக்கை அதுதான். வடக்கில் இருக்கிற இராணுவத்தில் இருக்கிற எங்களுடைய காணிகளை விடுவித்து தாருங்கள் என்பது. இப்போது இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நிலையில் நேற்று எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூட காணிகளை விடுவிக்க கூடாது என்ற துணியில் பேசியிருந்தார். சில காணிகள் தேசிய பாதுகாப்புக்கு தேவை என்றால் அந்த காணிகளை வைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றார். இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களுக்கும் இந்த அடாவடியாக இந்த சிலை வைக்கின்ற விவகாரம் என்பது ஒரு சர்ச்சையாக இருக்கின்ற விடயம். சட்டவிரோதமான சிலை வைப்புகள் என்பது கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு விடயம். இதற்கு பல ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாயக்கல்லியிலே சிலை வைத்து விவகாரம் இப்படித்தான். இது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவ்வாறான ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது சஜித் பிரேமதாசவினுடைய இந்த உண்மையான பௌத்தன் என்கின்ற இந்த கதை என்பது எதை பிரதிபலிக்கின்றது? கடந்த காலத்தில் இடம்பெற்ற தேர்தலிலே இனவாதமே இல்லை என்று போற்றப்பட்டார். குறிப்பாக தமிழ் முஸ்லிம் கட்சிகளால் சஜித் பிரேமதாச போற்றப்பட்டு சிறுபான்மை மக்களுடைய தமிழ் முஸ்லிம்களுடைய மக்களுடைய வாக்குகள் என்பது அந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் சஜித் பிரேமதாசாவுக்கு எடுத்து கொடுத்தார்கள். இப்போது சஜித் பிரேமதாசாவினுடைய இந்த கதைகள் அந்த மக்களுக்கு எதிராகவே இருக்கிறது. இப்போது இனவாதத்தை பரப்பக்கூடாது என்பது குறித்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய இந்த அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறது. அவருடைய நேற்றைய உரை அதற்கு பறைசாட்டுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த திருகோணமலை சிலை விவகாரத்தை பின்னரான சஜித் பிரேமதாசாவினுடைய உரை அண்மை காலமாக எஸ்ஜேபி எதிர்கட்சியினுடைய சில விடயங்கள் என்பது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான விடயங்களாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. இது குறித்து தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த சஜித் பிரேமதாசா போன்றவர்களுக்கு வாக்கு போட வேண்டும் என்று சொன்ன தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களிடம் தமிழ் முஸ்லிம் மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எது எப்படியோ இனவாதம் பேசுகின்றவர்கள் அதனை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், அதனை தூண்டிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதற்காக வேண்டி இந்த என்பிபி அரசாங்கம் அதற்கு எதிராக ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சிறிய குழுக்களை என்பிபி அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். அதைவிட முக்கியமான ஒரு விடயம் தான் கடந்த காலங்களிலே என்பிபி அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த அரசியலமைப்பை திருத்துகின்ற ஒரு விடயம். இந்த அரசியலமைப்பை திருத்துகின்ற போது இப்போது ஒரு கருத்து சமூக ஊடகங்களிலே பேசப்பட்டு வருகிறது. அதுதான் அரசியலமைப்பிலே இருக்கின்ற பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளியுங்கள் என்கின்ற அந்த ஆர்டிகிள் 9 என்கின்ற அந்த உறுப்புரையை மாற்ற வேண்டும், அதை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இப்போது சமூக மட்டத்திலே சமூக ஊடகங்களிலே பேசப்பட்டு வருகிறது. இந்த அரசாங்கம் கூட அரசமைப்பிலே திருத்தங்களை கொண்டு வருவோம், அரசியலமைப்பை மாற்றுவோம் என்று சொல்ல வந்தவர்கள் இது ஒரு உண்மையிலே இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு அரசாங்கம், மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கம். எனவே இவர்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. இந்த அரசியலமைப்பை மாற்றுவதற்கான அந்த பொறுப்பை 3/2 பெரும்பான்மை இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 159 உறுப்பினர்கள் பார்லிமெண்டத்திலே இருக்கிறார்கள். இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நம்பித்தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள். இதனை நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கூட பார்லிமெண்டத்திலே குறிப்பிட்டிருந்தார், சுட்டிக்காட்டியிருந்தார். இங்கு நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான பௌத்தர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் இனவாதத்துக்கு எதிரானவர்கள் என்று கூட அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இதையெல்லாம் வைத்து தயங்காமல் இந்த இனவாதத்துக்கு எதிராக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க செயற்பட வேண்டும், இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே நேரம் அரசியலமைப்பிலே இருக்கின்ற இந்த உறுப்புரை 9 ஆர்டிகிள் 9 நீக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இங்கே இருக்கிறது. இருந்தாலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தின் போது இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக அப்போதிருந்தே ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு பல பரிந்துரைகளை செய்து வந்தது. அந்த குழுவிலேயே தமிழ் முஸ்லிம் கட்சியை சேர்ந்த பலரும் இருந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த அரசியலமைப்பிலேயே இருக்கின்ற இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்றதை நீக்கக்கூடாது, அதற்கு அந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் அப்போது ஒப்புக்கொண்டிருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. எப்படியோ இப்போது இதை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து என்பது சமூக மட்டத்திலே எழுந்திருக்கிறது. இது இடதுசாரி அரசாங்கம் என்பதால் இந்த அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. எது எப்படியோ சஜித் பிரேமதாசாவும் அவரோடு இருக்கின்ற சில எஸ்ஜேபி எம்பிக்களுடைய
இந்த செயற்பாடுகள் என்பது சமூகத்திலே பல விமர்சனங்களை சம்பாதித்து வருகிறது. அதே நேரம் இவருடைய உண்மையான மனநிலை என்ன என்பதை பிரதிபலித்துக் கொண்டு வருகிறது. இது இவருக்கு எதிர்காலத்திலே அரசியல் செய்வதற்கு, குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள் மத்தியிலே அரசியல் செய்வதற்கு இது இவருக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டியாக இருக்கும் என்பதுதான் பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. உண்மையிலே சஜித் பிரேமதாச அவர் உண்மையான பௌத்தன் என்று தான் கூறினார். ஆனால் அவருடைய கதையெல்லாம் பார்க்கின்ற போது அவர் உண்மையான பௌத்தன் தான் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்.